வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்னது சொல்ல போதென்றால், வார செப்டம்பர் 30 பிறகு அகதி விண்ணப்பம் கோரியவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்டினால் வழங்கப்பட்ட ஒரு ஆதரவு நீக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது என்ன விஷயம், யாரை பாதிக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். பார்ப்போம். அதாவது செப்டம்பர் 30 பிறகு இந்த அகதி ரிவிஜி கிளைம் பண்ணினார்கள், அகதி விண்ணப்பம் செலுத்தியவர்கள் தங்களுக்குரிய தங்குமிடம் இல்லை என்று சொல்லி கொட்டல்களிலே தங்குவதற்குரிய நிதி நிறுத்தப்பட போகின்றது. அதாவது என்ன விடயம் என்றால், பலர் விசிட்டர் விசாவிலே வந்திருந்தார்கள், பலர் ஸ்டடி பெர்மிட்டிலே வந்திருந்தார்கள், பலர் டூரிஸ்ட் விசாவிலே வந்திருந்தார்கள். இவர்களெல்லாம் வந்து இங்கே தங்கி நிரந்தரமாக தங்கிவிடும் நோக்கத்தில் வந்து ரிஃப்யூஜி, அதாவது அகதி விண்ணப்ப கோரிக்கையை கோரியிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த சொந்தங்களும் அல்ல, எந்த பந்தங்களும் அல்ல, நண்பர்களும் அல்ல, நிதி நிலைமைகளும் அல்ல, நாங்கள் இப்படித்தான் வந்து இறங்கிவிட்டோம் என்று கூறி அவர்கள் தங்கும் இடத்திற்காக கனடாவினுடைய சட்ட திட்டத்திற்கு போன்று அவர்களுக்கு இடம், தங்குவதற்கு உடை, உறையுள், உணவு, இங்கே முக்கியம் குடிநீர், அதை மனிதாபிமானமாக அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். அந்த வகையிலே எந்த நண்பர்களோ தங்களாலோ தேடி பிடிக்க முடியாது என்று சொல்ல விடத்தில் வந்து அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு தங்குமிடமாக ஹோட்டல்களை ரெண்ட் பண்ணி ஹோட்டல்களிலே ரூம் கொடுப்பார்கள். அந்த ரூம் வந்து ஒரு அளவான அவர்களுக்கு வசதியான, அவர்கள் தங்கக்கூடிய ஒரு ரூம். அதற்குரிய ஹோட்டலுக்குரிய அந்த ரூமுக்குரிய நிதியை அவர்கள் வழங்கி கொண்டிருப்பார்கள். ஓகே, அப்போ இப்படி நடந்து கொண்டிருந்தது பல ஆண்டுகளாக, கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அண்மையிலே இவர்கள் பார்க்கின்ற போது, இந்த புதிய அரசு வந்ததன் பின்னர் பார்க்கின்ற பொழுது, அந்த கொட்டலிலே தங்கியிருப்பவர்கள், இந்த ரிஃப்யூஜி கிளைம் பண்ணி கொட்டலிலே தங்கியிருப்பவர்களுக்கு பிறகு, அந்த கிளைம் பண்ணினதுக்கு பிறகு ஒர்க் பர்மிட் கொடுப்பார்கள். வேலை செய்து நீ உழை, அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டு, தங்குமிடங்களை நீயே தேடு, உன்னுடைய வாழ்க்கை செலவை நீயே பார்த்துக்கொள், சுதந்திரமாக வாழு என்று. ஆனால் இவர்கள் ஒர்க் பர்மிட்டையும் பெற்று கொண்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் அந்த ரூமிலேயே, அந்த ரூமுக்குரிய பணம் அரசுதான் செலுத்துகின்றது, அங்கேயே இருந்து விடுகிறார்கள். இந்த அரசாங்க நிதிகளை பெற்றுக்கொண்டு அதை தொடர்ச்சியாக அதை வந்து பாவித்து கொண்டு, இதை தொடர்ச்சியாக அவதானித்து வந்த அரசு, கடந்த அரசுகள் அதை கண்காணித்து அதிலே செயற்படுத்த தவறினாலும் இந்த அரசு கொஞ்சம் கடும்போக்காக இருக்கின்றது. அதிலும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய அழுத்தங்களும் இருக்கின்றது இந்த இமிகிரேஷன் சம்பந்தமான விடயங்களிலே. அந்த ரீதியிலே ஒன்டாரியோ உட்பட பல மாகாணங்களிலே இந்த இடர்பாடுகள் அவதானிக்கப்பட்டுகள். என்னென்றால், இவர்கள் அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த சிறந்த சலுகையை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள், அவர்கள் பேக்காக மோசடி செய்கிறார்கள் என்றது அவதானத்தின் அடிப்படையில் ஹோட்டல்களில் தங்கப்படுவதற்குரிய நிதி நிலைமை, நிதி ஆதரவு செப்டம்பர் 30 நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது பல மாகாண அரசுகளும் இதை பின்பற்ற வேண்டும் என்ற மத்திய அரசினுடைய முடிவு. அந்த வகையிலே ஒன்டாரியோவினுடைய மாகாண பிரீமியர் வந்து அவரும் அறிவித்திருக்கிறார். Everyone coming in here, we are spending $1 billion on the asylum seekers and refugees being put up into hotels. இப்படியாக பல மாகாணத்தினுடைய அரசுகளும் பிரீமியர்களும் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். 2020 இருந்து கூட $1.11 பில்லியன் இதுக்கு வந்து செலவிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 8 ஆண்டுகளுக்கும் பார்த்தால் சில மாகாணங்கள் $6 பில்லியன் மேலாக இந்த ஹோட்டல் செலவுகளுக்காக தாரை வார்த்திருக்கிறார்கள். இது அரசுக்கு இழப்பு என்று கருதி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒர்க் பெர்மிட்டையும் வைத்துக்கொண்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் அரசிடம் தொடர்ந்து நிதியை எடுப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டலுக்கு வீணா செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு கஜானா காலியாக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் இது நிறுத்தப்படுகின்றது. இது முதற்கட்ட நடவடிக்கை. இப்படி இமிகிரேஷன் ரூல்ஸில் மெல்லமாக கால் வைக்கல. இனி வந்து ஒர்க் பெர்மிட், ரிஃப்யூஜி கிளைம் அடித்து ஒர்க் பெர்மிட் கொடுத்தும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலேயும் வேலைக்கு போகாமல் இருக்கிறாண்டா உன்னை இனி அவதானிப்பாங்க. இனி அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்ததுலேயும் கை வைக்க துவங்கலாம். ஏனென்றா நாடு திவாலாக துவங்கிக்கல, நாட்டில் வந்து பணப்பிரச்சனை விரைக்கல. இனி இந்த ஓசியில் கொடுக்குற மணிகள் சம்பந்தமாக இனி கவனமாக செலுத்த போகிறார்கள். முதலாவதாக அகதிகள் இந்த ஹோட்டல் ரூமுக்குரிய நிதி நிலைமைகள் நிறுத்தப்பட போகின்றது. இனி வந்து ஒர்க் பெர்மிட், ரிஃப்யூஜி கிளைம் பண்ணி ஒர்க் பெர்மிட்டும் கொடுத்தா பிறகு நீ வேலை வாய்ப்பு எடுக்காமல் தொடர்ந்தும் வெல்ஃபேரில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன்டா, இனி அதுக்கும் அவர்கள் கை வைப்பதற்கு தயாராக கூடும் மெல்லமாக.
அதைவிட வெவ்வேறு நிதி நிலைமைகள், அதாவது இங்கே காலூண்டினா பிறகும் பல வருமானம் குறைவு, அது குறைவு இது குறைவென்று எடுக்கிற ஆக்களை கூட இனி மெல்ல மெல்லமாக இந்த பண விஷயங்களில் கனடா அரசு தாக்கம் செலுத்தலாம். ஏனென்றால் இருக்கிற மார்க் கார்னி அவர்கள் ஒரு பொருளாதார வல்லுனர். அதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மக்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கின்றார் என்றால் மக்களினுடைய வரிகளும் அவர்களுக்கு சரியாக சென்றடைந்திருக்க வேண்டும் அரசுக்கு. அந்த வகையிலே மக்கள் அவர்களை பேய் காட்டுகிறார்கள் என்ற தகவல்கள் அவர்களுடைய ஆராய்வின் அடிப்படையில் வருகின்ற பொழுது இங்கே பலர் அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்து கொண்டு வாழ்வது உங்கள் அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்த விடயங்கள் பல்வேறு துறைகளிலே. அவையெல்லாம் இனி கண்காணிக்கப்படலாம். ஏனென்றால் போகின்ற போர்க்கை பார்த்தால் இப்போ அகதிகளில் இந்த கொட்டல் விஷயம் நிறுத்தப்படுவது போல இனி ஒர்க் பெர்மிட் கிடைச்சும் வேலைக்கு போகாத அகதிகள் கண்காணிப்பு செலுத்தப்படலாம். அவர்களுக்கு வெல்ஃபேர் கிடைக்கின்ற நிறுத்தப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நான் சொல்லல நிறுத்தப்படும் என்று மெல்ல மெல்லமாக வேறு ஐரோப்பிய நாடுகள் நடந்த மாதிரி இப்படி நடக்கலாம். அல்லது அவர்களுக்கு எவ்வளவு நாளும் ஒர்க் பெர்மிட்டும் கொடுக்க இல்லை இவர்கள் இருக்கிறாண்டா அடுத்த முறை ரினியூ பண்ண போய்களையும் சிக்கல்கள் வரலாம் என்றுதான் தோணுது பாய்கள். ஆனால் முடிவில்லை, எடுத்த முடிவில்லை. இதை நீங்கள் ஃபுல்லாக நம்பக்கூடாது. அப்படி மெல்ல மெல்லமாக இனி இந்த நிதி நிலைமைகளை அவர்கள் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு, அதாவது கனடா ஸ்ட்ராங் என்று பிரதமர் சொல்வது போல மெல்ல மெல்லமாக இந்த அரச கஜானா பணங்கள் வெளியேறி வீணாக போவதை தடுப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம். எங்கெங்கே இந்த வீணா அவர்களுடைய நிதிகள் போய் கொண்டிருக்கின்றதோ அதை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆகவே இதுதான் விடயம். இதை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வேறு பிரயோசனமான தகவல்கள் வருகின்ற பொழுது அதை பகிர்வோம். தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.